ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியம் கௌதம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு போகிறோம். பார்த்திங்கன்னா இலக்கியம் இப்பயும் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த இடத்த வாங்க முடியாது. ஆனால் அந்த எஸ்எஸ்கே அந்த இடத்த வாங்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சொன்னது. பார்த்திங்கன்னா கௌதம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அந்த இடம் நம்மளை தேடி தானாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டு கால் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு தாங்க. வாய்ஸை மாற்றி பேசுகிறாங்க. என்ன எஸ்எஸ்கே ஜாலியாக இருக்க, இந்த இண்டஸ்ட்ரியிலே பெரிய பணக்காரனை இருக்க, ஆனால் ஒரு உன்னுடைய வாலிப வயசில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணின்னு சொல்லி நம்ம வச்சு ஏமாற்றி அவள் வயிற்றில் குழந்தைய கொடுத்துட்டு போனியே, எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டு, நீ யார், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. உன்னுடைய ஜாதகமே எனக்கு தெரியும். இப்போ உன்னுடைய பணக்கார வாழ்க்கையை பிச்சைக்கார வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னோம். பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் பண்ணுறாது. யார் நீ, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. நீ மட்டும் நான் இப்போ சொல்கிறத செய்யலைன்னா கண்டிப்பாக உன்னுடைய ஒய்ஃபு தாட்சியாயனிக்கிட்ட போயிட்டு உன்னை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க நம்முடைய இலக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை அப்படியெல்லாம் பண்ணுறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நீ ஒரு இடத்த வாங்க போகிறேமே, அந்த இடத்த நீ வாங்கக்கூடாது, அதை கௌதமுக்கும் இலக்கியாவுக்குமே கொடுத்துடணும். நீ அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, நீ போகாதே அந்த இடம் தன்னால் இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் போயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இல்லைனா நான் ஜாட்சியான்னு கேட்டு உண்மையாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி மிரண்டு. பார்த்திங்கன்னா சரி இல்லை நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பைரவி பார்த்திங்கன்னா இந்நேரம் எஸ்எஸ்கே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவருடைய சந்தோஷத்தில் தீய வைக்கிற மாதிரி நம்முடைய இலக்கிய பயங்கர அடி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்கே பார்த்திங்கன்னா மண்டியை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கான். யாராக இருக்கும், யார் நமக்கு கால் பண்ணி மிரட்டினது, அதுபோல் நம்முடைய ரகசியம், நம்ம உண்மையெல்லாம் எப்படி தெரியும், உண்மை தெரிஞ்சது அந்த ரேவதி ஒன்று, நான் ஒன்று தான். கண்டிப்பாக அந்த ரேவதி தான் யார்கிட்டே சொல்லியிருப்பா. அவளால் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. அந்த பைரவி வேறு என்கிட்ட ஃபோன் பண்ணி கத்த போகிறான், அவளுக்கு என்ன பதிலாக சொல்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கர டென்ஷனில் இருக்கானுங்க. அவனுடைய டென்ஷன் தான் நம்முடைய இலக்கிய கௌதமோட பலமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாணிக்கத்தோட இடத்த வாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்கேவில் வர முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன எஸ்எஸ்கே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அப்படின்ட்டு. இல்லை பைரவி, நான் ஒரு பர்சனல் பிரச்சனையால் போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடம் அப்போ எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டது, அந்த இடம் கண்டிப்பாக இந்நேரம் கௌதமும் இலக்கியம் வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னவங்க. பார்த்திங்கன்னா உன்னை நம்பத்துக்கு நானே களத்தில் இறங்கியிருக்கலாம். நான் தான் அவ்வளோ படித்து சொன்னேன். இப்போ அவ்வளோ சொல்லியுமே நீ அந்த இடத்த இப்படி தாராவாத்துக்கிட்டே அந்த மாணிக்கத்தோட இடத்த இனிமேல் நான் அவங்களுடைய மூச்சு எப்படி முழிப்பேன். அதுவும் போக சேலஞ்சில் தோற்றத்தினால நான் வீட்டை விட்டே வெளியே போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ என்னை இப்போ நடு ரோட்டுக்கு வர வச்சுட்டே அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கேவுக்கு திட்டுறாங்க. உன்னை நடுத்தெருவுக்கு வர வச்சுன்னு சொல்கிறியே, அதே அந்த இடத்த வாங்கினா நான் நடுத்தெருவுக்கு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன எஸ்எஸ்கே சொல்கிற அப்படின்றது அதெல்லாம் இப்போதைக்கு உனக்கு எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வரப்போ சொல்லி என்ன நடக்கும் இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.